திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழ்ந்தலை நீக்கி அல்லல்லறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவான் நெறியளிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தில் வரும் திருச்சதகத்தின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் வரும் சுற்றறுத்தல் என்ற பாடலின் விளக்கத்தை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடலின் மேலும் சில வரிகளை நாம் பார்ப்போம். விச்சைதான் இது ஒப்பதுண்டோ கேட்கின் மிகு காதல் அடியார்த்தம் அடியனாக்கி அச்சந்தீர்த்தாட்கொண்டான் அமுதம் ஊறி அகம் நெகவே புகுந்தாண்டான் அன்பு கூற அச்சன்னான் பெண்ணலி ஆகாசமாகி ஆரழலாய் அந்தமாய் அப்பால் நின்ற செச்சை மாமலர் புரையும் மேனியங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவர் கோவே. தேவர்களின் தலைவனான அந்த சிவபெருமான் என் தந்தையாக இருக்கிறார், என் தாயாகவும் இருக்கிறார், ஏன் ஆணாக இருக்கிறார். எல்லா ஆண்களும் அந்த சிவரூபம்தான், எல்லா பெண்களும் அந்த சிவரூபம்தான். சரி, இது இரண்டும் இல்லாதவர்கள், அவர்களும் அந்த சிவரூபம்தான். இது மட்டுமல்ல, இது எல்லாம் இந்த தேகம் என்பது, இந்த உடல் என்பது பஞ்சபூதங்களின் செயற்கை. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் யாராக இருக்க முடியும்? அந்த சிவன் தானே. அந்த சிவன் தான் அந்த பஞ்சபூதங்களாகவும் இருக்கிறார். ஆகாசமாக, ஆகாசம் என்று கூறுகிறார்கள், எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த பஞ்சபூதங்களின் கலவையான உடலும் அந்த சிவன் தான். அது ஆண் உடலோ பெண் உடலோ மனித உடலோ மிருக உடலோ எல்லாம் சிவன் தான். இந்த பஞ்சபூதங்களும் சிவன் தான். சரி சரி, இது எல்லாம் இந்த படைப்புக்கு உட்பட்டதப்பா. படைப்புக்கு உட்பட்டதுதான் பஞ்சபூதங்கள், உடல் எல்லாம். அதற்கு அப்பாலானவர் யார்? அந்த சிவன் தான். அப்பால் ஆனவனும் அந்த சிவன் தான், அப்பால் நின்று. சரி, இப்படியெல்லாம் கூறுகிறார்கள். இந்த சிவனை எப்படித்தான் நாம் வணங்குவது? அவர் என்ன உருவில் இருப்பார், என்ன நிறத்தில் இருப்பார்? நாம் எல்லாம் கூறுவோம், நீ சிகப்பு நிறம், நீ கொஞ்சம் கருமை நிறம் என்று கூறுவோம். அவர் எந்த நிறம்? வெட்சிப்பூ நிறம். வெட்சிப்பூ என்றால் நாம் எல்லாம் நம் தோட்டத்தில் இந்த வரம்பாக படர்த்தி விட்டிருப்போம். சிகப்பு கலரிலும் வெண்மை நிறத்திலும் இருக்கும். இட்லி பூ என்று கூறுவார்கள், சாதாரணமாக இட்லி பூ என்று கூறுவார்கள். நிறைய சின்ன சின்ன பூக்கள் ஒரு கொத்தாக இருக்கும். அது சிகப்பு நிறத்தில் இருக்கும். சிகப்பே பல சிகப்புகள், கொஞ்சம் லேசான சிகப்பு நிறம், கொஞ்சம் அடர்த்தியான சிகப்பு நிறம் என்று இருக்கும். இந்த சிகப்பு நிறம், அந்த வெட்சிப்பூவின் நிறம்தான் என் சிவன். அந்த சிவபெருமான் அந்த வெட்சிப்பூ நிறமாக இருக்கிறார். சரி, இப்படியெல்லாம் உள்ள சிவபெருமான் என்ன செய்தார்? கேட்கின் விச்சைதான் இது ஒப்பதுண்டோ? இதுக்கு ஒப்பதான ஈடாக உள்ள ஒரு வித்தை உண்டோ? என்ன வித்தை? அன்பு மிகுந்து மிகு காதல் அடியார்த்தம் அடியனாக்கி. அவர் என்னை நல்ல அன்புள்ள அடியார்களிடம் சேர்த்து விட்டார். அன்புள்ள அடியார்கள், அவர் மிகவும் காதல் கொண்டு அடியார்தம் அடியனாக்கி விட்டார். என்னை அன்பான அடியார்களுடன் சேர்த்து விட்டார். அடியார்கள் கொஞ்சம் பொதுவாக அப்பதான் அவர்கள் சிவனடியார்களாக இருந்தால் கொஞ்சம் அவர்களுக்கு நான் சிவபக்தன், நீ எல்லாம் வேறு என்ற ஒரு பாகுபாடு இருக்கும். கொஞ்சம் பக்குவப்பட்ட சிவ அடியார்களானால் அந்த பாகுபாடே இருக்காது, எல்லாமே சிவனாகத்தான் காண்பார்கள். அதனால் அப்படிப்பட்ட ஒரு பக்குவமடைந்த ஒரு சிவனடியார்களிடம் என்னை சேர்த்து விட்டார். அதனால் எனக்கு என்ன ஆயிற்று? எனக்கு என்ன வந்தது என்றால், என்னை அச்சந்தீர்த்து ஆட்கொண்டான், என்னை ஆட்கொண்டு விட்டான். எனக்கு எல்லா விதமான அச்சமும் விலகிவிட்டது. அமுதம் ஊறி
அகம் நெகவே புகுந்தாண்டான் அன்பு கூற. இன்னைக்கு அவர்களை பார்த்து பார்த்து அந்த பக்தர்கள் சிவனை வணங்குவதும் அவர்கள் வாழ்க்கையை எவ்வாறு நடத்துகிறார்கள், அவர்களுக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை வருமே, எப்படி அவர்கள் அதை எதிர்கொள்கிறார்கள் எல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு எல்லா அச்சமும் போய்விட்டது. என் உள்ளே அவன் மிக அன்பு கொண்டு அவன் என்னை ஆட்கொண்டு விட்டான், என் உள்ளே புகுந்து விட்டான், என்னை ஆட்கொண்டு விட்டான் அந்த சிவன். இதற்கு ஒப்பான வேறு ஏதும் வித்தை உண்டோ என்று கேட்கிறார் மாணிக்கவாசகடிகளார். தேவர்கோ அறியாத தேவதேவன் செழும்பொழில்கள் பயந்து காத்தழிக்கும் மற்றை மூவர்கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாளும் பாகத்தெந்தை யாவர்கோன் என்னையும் வந்தாட்கொண்டான் யாமார்க்கும் குடியல்லோம் யாது மஞ்சோம் மேவினோம் அவனடியாரடியாரோடும் மேன்மேலும் குடைந்தாடியாடுவோமே. மேவினோம் அவனடியாரடியாரோடும் மேன்மேலும் குடைந்தாடியாடுவோமே. திருச்சிற்றம்பலம். தேவர்கள் ஆனாலும் அது இந்திரனாகட்டும் மற்ற தேவர்களாகட்டும் எந்த ஒரு தேவர்களாலும் அறியப்படாத அந்த சிவபெருமான் படைத்து காத்து அதை அழிக்கும் தொழில்களை செய்யும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவர்கள் மூவரையும், இந்த மும்மூர்த்திகள் தானே இருக்கிறார்கள் இந்த படைப்பின் தலைவர்களாக, இவர்களை தன் உடலிலே பாகமாக கொண்ட அந்த சிவபெருமான், அது மட்டுமா உமாதேவியை தன் இடபாகத்தில் கொண்ட அந்த சிவபெருமான் என்னை ஆட்கொண்டு விட்டானப்பா, என்னை ஆட்கொண்டு விட்டான். அதனால் என்ன ஆயிற்று? யாமார்க்கும் குடியல்லோம் யாதுமஞ்சோம், இனி நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அந்த சிவன் என்னை ஆட்கொண்டு விட்டான், அவன் என் உடனே இருக்கிறான், வேறு எதற்காக நான் அஞ்ச வேண்டும்? இந்த சிவன் என் தலையில் பாதம் வைத்திருக்கிறான், அவன் என்னை ஆட்கொண்டு விட்டான், என் சிரசில் அவர் பாதம் இருக்கிறது, இனி இந்த தலை வேறு யாருக்கும் வணங்காது, வேறு யாருக்கும் குனியாது. இது அகந்தையின் வெளிப்பாடல்ல, பக்தியின் உச்சநிலை. அகந்தை என்றால் சிவன் என்ன, எனக்கு இருக்கிறதே சக்தி என்று கூற தோன்றும். இது அந்த சிவன் இருக்கிறான், அவன் என்னை பார்த்து கொள்வான், இனி அது அவன் வேலை, என் கஷ்டம் இல்லை என்று கூற நினைப்பதுதான் உண்மையான பெரும் பக்தி. இதுதான் சரணாகதி தத்துவமும் கூட. என் கவலைகள் எல்லாம் உன் பாதத்தில் நான் வைத்து விட்டேன், நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய், இனி எனக்கென்று ஒன்றும் இல்லை, அது உன் பிரச்சனை, நீ தீர்த்துக்கொள் என்று கூறுவதுதான் சரணாகதி தத்துவம். இவ்வாறாக என்னை அச்சமில்லாமல் ஆக்கி என்னை அவன் ஆட்கொண்டு விட்டான். ஒரு கஷ்டம் என்று வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நமக்கு வேண்டியவர்கள், அன்பானவர்கள், கூட இருப்பவர்கள், உறவினர்கள், தோழர்கள் எல்லோரும் சுற்றித்தான் நிற்க முடியும். ஒரு வரம்பரைக்குள் அவர்களுக்கு வர முடியாது. அந்த வரம்பரையும் தாண்டி வருபவன் தான் அந்த ஈசன். ஏனென்றால் அவன் நம்முடனே இருப்பவன் இல்லை, அவன் நம்முடன் இருப்பதில்லை, நாம் அவனுடன் எப்பொழுதும் இருக்கிறோம். இந்த ஒரு நம்பிக்கையும் தைரியமும் எந்த பக்தனுக்கு எப்பொழுது வருகிறதோ அந்த நொடியில் இருந்து அவன் கவலைகள் எல்லாம் மாய்ந்துவிடும். கவலைகள் இல்லாத ஒரு பிறப்பில்லை. ஆனால் நம்மை வேறு யாரோ நம்மை காப்பாற்றுவார்கள், வேறு ஏதோ வழி வரும் என்று நாம் நம்பிக்கொண்டே காலத்தை தள்ளி விடுகிறோம். அதனால் கஷ்டமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு தருணத்தில் நாம் ஈசனுடன் நான் இருக்கிறேன், எனக்கு வேறு என்ன கவலை என்று உணரத் தோன்றுகிறதோ அந்த நொடியிலே நம் கஷ்டம் தீர்ந்துவிடும் என்று கூறுகிறார் மாணிக்கவாச அடிகளார். அவர் அனுபவத்தை அவர் பாடலாக மற்றவர்களுக்கு கூறுகிறார்.
மிக அழகான பாடல். இத்துடன் இந்த சுற்றறுத்தல் என்ற பாடல் முடிவடைகிறது. என்னுடைய அடுத்த வீடியோவில் அடுத்த பாடலான ஆத்மசுத்தி இந்த பாடலின் விளக்கத்தை காண்போம். திருச்சிற்றம்பலம்.